நமஸ்காரம். தர்மம் என்கிற வார்த்தையை பற்றி நம்ம எல்லாரும் கடந்த 2-3 வீடியோவில் பார்த்துட்டு வரோம். இதில் ஒரு பொருளின் தன்மை தர்மம் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு பொருளின் தன்மையை தர்மமாக சொல்கிற போது அங்கே ஒரு வேக்னஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு கிளாரிட்டி இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பசு அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பசு ஒருத்தர் டிஃபைன் பண்ணுறேன்னு வந்துட்டார். இதுதான் பசு. பசுன்னு என்ன எனக்கு புரியல, இந்த பசுவை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குறது தாப்பனார்கிட்ட. இந்த குழந்தை கேட்கறச்சே தாப்பனார் சொல்கிறாருப்பா, பசுனா 4 கால்கள் இருக்கும், அது பால் கொடுக்கும். நீ நித்தியம் கார்த்தால சாப்பிட்றையோ இல்லையோ, அது பசுவினுடைய பால் தான். அது 4 கால்களோடு இருக்கக்கூடிய மிருகம், அதுக்கு பால் கொடுக்குற தன்மை உண்டு அப்படின்னு அப்பா சொல்கிறார். குழந்தை அன்றைக்கி மத்தியானம் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் பார்க்கறச்சே அங்கே ராஜஸ்தான் பாலைவனத்தை காட்டுறா. அதில் ஒட்டக பாலை ஒருத்தர் கறந்து எடுத்துகிட்டு போகிறார். இப்போ அந்த குழந்தை, அப்பா இதுவும் பசுவா, அது இப்போ சின்ன பசு, இது பெரிய பசுவா அப்படின்னு கேட்குறது. ஏன் அப்படின்னு கேட்டால், இதுக்கும் 4 கால் இருக்குது, இதுவும் பால் தருது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் தகப்பனார் உணர்றார், ஐயையோ, ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் ஸ்பெசிஃபிக், இந்த காமனாலிட்டி அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஸோ த தர்மம் கேன் பி காமன் டு மெனி திங்ஸ். இன் ஆர்டர் டு டிஃபைன் சம்திங், ஒன்றுத்தை நீங்கள் தனித்தன்மையோடு சொன்னா தான் அதை டிஃபைனே பண்ண முடியும். ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணோம்னா நீங்கள் அது எக்ஸ்க்ளூசிவாக அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்போ பசுவுக்கு தர்மம் என்ன பாப்போம். அப்போ சம்ஸ்கிருதத்தில் அழகான ஒரு லிட்மஸ் டெஸ்ட் வச்சிருக்கா. ஒரு பொருளுடைய லட்சணத்தை சொல்லணும். இந்த தர்மத்துக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேரு. அது பேர் லட்சணம்ன்ற இன்னொரு வார்த்தை உண்டு. ஒரு பொருளினுடைய தனித்தன்மையை சொல்றதுக்கு பேர் லட்சணத்தை சொல்லுவது. அந்த லட்சணம் தான் அதனுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். அது என்ன ஸ்வரூப நிரூபக தர்மம்னா, அதனுடைய தன்மையை நிரூபிக்கும்படியானது. அப்படின்னா மற்றொரு பொருளினிடத்திலிருந்து மற்றும் உள்ள பல பொருட்களிலிருந்து நீங்க எது இது பொருளை டிஃபைன் பண்றீங்களோ அதை தனியா பிரித்து தனித்தன்மையாக தன்மையை காட்டுவது எதுவோ அது பேர் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேரு. இப்போ பசுவினுடைய கழுத்தில் இருக்கிற தொங்கு சதை இருக்கு பாருங்க, அதுதான் பசுவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். அதான் பசுவினுடைய லட்சணம். ஏன்னா அந்த கழுத்தில் இருக்கிற தொங்கு சதைய வேற எந்த மிருகத்திலையும் பார்க்க முடியாது. அதனுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். ஒரு புஷ்பம்னு எடுத்துட்டா அந்த புஷ்பத்தினுடைய வாசம் இருக்கு பாருங்க, அந்த புஷ்பத்தினுடைய வாசம் தான் அந்த புஷ்பத்துக்கு இருக்கிற ஸ்வரூப நிரூபக தர்மம். இப்போ மல்லிப்பூவையும் ரோஜாவையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறது எது? இது சிகப்பு கலர்ல இருக்கும், மல்லிப்பூ வெள்ளை கலர்ல இருக்கும்னா இன்னொருத்தர் வந்து வெள்ளை ரோஜா பூக்கிறதோ இல்லையா, இப்பெல்லாம் அதை கொண்டு வந்து காமிச்சு இது மல்லிப்பூவானுட்டா அப்படின்னா அந்த பூவினுடைய வாசம் தனித்தன்மை அதுக்கு. அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு தனித்தன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம், அதுதான் லட்சணம் அப்படின்னு பேர். அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான லிட்மஸ் டெஸ்ட் சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கா. என்ன டெஸ்ட் அப்படின்னா, நீங்க ஒன்றின் தனித்தன்மையை சொல்லுகிற போது, லட்சணத்தை சொல்லுகிற போது, ஸ்வரூப நிரூபக தர்மத்தை சொல்லுகிற போது, அந்த பொருளுக்கு நீங்க சொல்ற அந்த தனித்தன்மையானது ஸ்வரூப நிரூபக தர்மமானது அதிலே அவ்வியாப்தி இருக்கக்கூடாது, அதிவியாப்தி இருக்கக்கூடாது, அசம்பவம் இருக்கக்கூடாதுன்னு 3 குற்றங்கள் களையப்பட வேண்டும்னு காட்டுறது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப அவ்வியாப்தி முதல் குற்றம் இருக்கக்கூடாது. இந்த அவ்வியாப்தின்ற குற்றம் இருக்கக்கூடாது. வியாப்தினா இருப்பு, அவ்வியாப்தினா இருப்பின்மை. இப்போ பசு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சொல்ற, சுவாமி பசுன்னா எனக்கு என்னன்னு தெரியும், என்னது சிகப்பு கலர்ல இருந்தா பசு அப்படின்னு சிகப்பா எங்க காத்துல இருக்கு பாருங்க, முழுசா சிகப்பா இருக்கு, இதான் பசு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்து விடுறாரு, காமிச்சு விடுறாரு. இன்னொருத்தர் வர்றாரு, அதெல்லாம் பசு இல்லைன்னா அப்ப அதுதான் பசுன்னா எங்க காத்துல வெள்ளை வெள்ளையல்னு ஒரு இருக்கே, அந்த வெள்ளை கலர்ல தொழில் கூட சிகப்பு இல்லை அப்படின்னா அது பசு இல்லையா அப்படின்னு கேட்டு விடலாம். இப்போ நீங்க சொல்ற தனித்தன்மையானது அந்த மிருகத்தினுடைய ஒரு மிருகத்துக்கு இருந்து அதே வகைரால அதே ஸ்பீஷீஸ்ல இன்னொரு மிருகத்துக்கு இல்லாம போயிடுத்தோம்னா இட் இஸ் இன்அடிக்வசி. It is not adequately available in the same species.
That is called inadequacy. That has to be avoided. அப்போ இந்த inadequacy அவாய்ட் பண்ணணும். அப்ப நீங்க சொல்ற டெஃபினிஷன் அடிக்வெட்டா இருக்கணும். அடிக்வெட்டா அந்த ஸ்பீஷீஸ் அந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து மிருகங்களுக்கும் இருக்கணும். That is called adequacy. So inadequacy has to be avoided. So adequacy should be there. ரெண்டாவது, it should not be abundant. It should not be abundant. abundanceல இருக்க கூடாது. இப்போ 4 கால் இருக்கிறது பசுன்னா யானைக்கு 4 கால் இருக்கு, பூனைக்கு 4 கால் இருக்கு, எல்லாத்துக்கும் 4 கால்ல மிருகமே இல்லாம இருக்கா. சிங்கத்துக்கு 4 கால், புலிக்கு 4 கால். அப்போ அதெல்லாம் பசுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ 4 கால் அப்படின்றது abundance. It is available in all other species. This particular definition should be exclusive to this species. So adequate இருக்கணும், exclusive இருக்கணும். அடுத்தது இன்னொருத்தர் சொன்னார், பசுன்னு என்னன்னா தும்பிக்கையோடு இருக்கிறது பசுன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோ. பசுவுக்கு தும்பிக்கையே கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Impossibility should be avoided. So it should be possible. So inadequacy should be avoided, abundance should be avoided, impossibility should be avoided. இந்த 3 குற்றங்களையும் அவாய்ட் பண்ணிட்டா அதுக்கு இந்த 3 குற்றங்களையும் நீக்கப்பெற்ற இந்த 3 குற்றங்களும் இல்லாத ஒரு தன்மை தான் ஸ்வரூப நிரூபக தர்மம். அதுதான் லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மத்தினுடைய மற்றொரு அர்த்தத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.